பிரைஸ் தி லார்ட். இயேசு ஒருத்தவங்களுடைய வீட்டு வாசற்படியில நின்னுட்டு கதவை தட்டிக்கிட்டே இருக்காருங்க. யாராவது என் சத்தத்தை கேட்டு கதவை திறக்கிறாங்களா அப்படின்னு விடாம கதவை தட்டிட்டே இருக்காருங்க. ஏன் இவர் கதவை தட்டிட்டே இருக்காரு? இவர் தான் இயேசுவாச்ச, கதவை திறந்து உள்ள வந்துடலாமே அப்படிதானே கேக்குறீங்க. இப்போ நம்ம வீட்டுக்கு யாரோ ஒருத்தவங்க வந்திருக்காங்க, நம்ம உள்ள இருக்கோம், அவங்க வெளியில இருந்து கதவு தட்டுறாங்க. வந்தவங்க யாருன்னு நமக்கு தெரியாது, ஆனா அந்த சத்தம் நமக்கு கேட்கும். நம்ம கதவு திறந்ததானங்க அவங்க உள்ள வர முடியும், நம்மளும் அவங்கள வாங்கன்னு சொல்ல முடியும். கதவே திறக்காம சத்தத்தை கேட்டுட்டு உள்ள வாங்க உள்ள வாங்க 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 அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது இல்லைங்களா? அப்போ அந்த கதவு எது தெரியுங்களா? கதவு தாங்க பாவம். நம்ம செய்யற பாவங்கள் தான் அந்த கதவு. அந்த பாவத்துக்கிட்ட அவர் வந்து நின்று அந்த பாவத்துல இருந்து மகனே மகளே வெளியில வந்துருங்க, என்கிட்ட ஓடி வந்துருங்க, நான் வரேன், என்கிட்ட வந்துருங்க அப்படின்னு ரொம்ப எதிர்பார்த்து அந்த கதவை தட்டிட்டே இருக்காருங்க. அந்த கதவை திறக்கிற ஒரு கீ ஒண்ணு இருக்குங்க நம்ம கிட்ட. அந்த கீ யார் தெரியுங்களா? பரிசுத்த ஆவியானவர். அவருடைய கனிகள் மூலியமா நம்ம அந்த டோரை ஓபன் பண்ணிடலாங்க. அவருடைய கனிகள் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, நற்குணம், விசுவாசம், தயவு, இச்சை அடக்கம், இந்த மாதிரி அவருடைய கனிகள் எவ்வளவு இருக்கு. அந்த கனிகள் ஒன்னொன்னுத்தையும் நம்ம ஆப்ரேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த டோரை நம்ம ஓபன் பண்ணோம்னாக்கா ஜீசஸ் வந்து நமக்குள்ள வந்துருவாரு. அப்ப என்ன தெரியுங்களா ஆகும்? நம்மளுடைய குறையெல்லாம் நம்மளை விட்டு வெளியில ஓடி போயிடுங்க. அப்படியே பூரணமானவர், நிறைந்தவர், ஃபுல்ஃபில் ஆனவர் நமக்குள்ள வந்துருவாருங்க. அப்ப என்ன ஆகும்? சந்தோஷம் தான், சமாதானம் தான், ஒரே ஜாலி தான் நமக்கு. அவர் எப்படி அவங்க அப்பாவுடைய திட்டத்தை செஞ்சு முடிச்சு தந்தையின் வலது பக்கத்துல அவர் வீச்சு இருக்கிறாரோ அதே மாதிரி இந்த வார்த்தையில ஜெயம் கொள்றவங்களுக்கு என் கூட என்னோட சிங்காசனத்துல அமர்றபடி அவங்களுக்கு நான் உரிமை கொடுப்பேன் அப்படின்னு அவர் சொல்றாருங்க. இதை விட வேற என்னங்க நமக்கு வேணும்? அவருடைய சத்தத்தை கேட்டு கேட்காத மாதிரி யாரோ ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்கன்ட்டு இல்லாம வந்தவர் இயேசு எனக்காக வந்திருக்காருன்னுட்டு கொஞ்சம் அந்த இதய கதவை திறந்து பாருங்களேன். நம்ம குறைவெல்லாம் போய் நிறைவானவர் நமக்குள்ள வரப்போ நம்ம முழுசுமா நிறைவானவர்களாக மாறிடுவோங்க. அவரோட பிள்ளைகளா மாறிடுவோம். அதுதான் அவரோட ஆசை. பாருங்க, தட்டிட்டே இருக்காரு. திறங்க, சீக்கிரமா போய் உங்க இதய கதவை திறங்க. இயேசு வந்திருக்காரு, சீக்கிரம்.